தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கவனிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுது இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பயன்படுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக அல்லது நீங்கள் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சில ஆலோசனையை சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் நம்மளை ஒரு திராட்சை செடிக்கு, ஒரு திராட்சை செடிக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் படித்து பாருங்கள், அங்கே 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் 1ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். நானும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற திராட்சை செடியிலே கொடிகளாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி கொடிகளாக இருக்கிற நம்ம கனியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உபமையாக ஒப்பிட்டு சில காரியங்களை இங்கே சொல்லுகிறார். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம எல்லாரும் கனி நிறைந்தவர்களாக, ஆசீர்வாதங்களை நிறைவுள்ளவர்களாக, தேவனுக்கு பயனுள்ளவர்களாக, இந்த உலகத்துக்கு பயனுள்ளவர்களாக, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பயனுள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். மனுஷனை குறித்து கடவுளுடைய நோக்கமே அதுதான். அவர் நம்மளை ஒரு செடியாக இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த தேவனுடைய விருப்பத்தை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி, அந்த கனி நிறைந்த வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்கிறத குறித்து அவர் சொல்லுகிறார். கனியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது கலாத்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 22, 23 ஆகிய இரு வசனங்களை
நம்ம வாசிக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுள் விரும்பக்கூடிய கனிகள் என்ன என்பதை அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். ஆண்டவர் இங்கே 9 கனிகளை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய நற்குணங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் அது ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதம், அவனுடைய தேவனுக்கும் அது பிரயோஜனம். இப்படி எல்லா விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பி இங்கே 9 கனிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும்? இந்த வாசித்து கேட்ட பகுதியில் ஆண்டவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த 9 கனிகளை குறித்து ஆண்டவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும்? இப்படி ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் சபைக்கு தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவதற்கு இந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை குறித்து இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் விளக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம தொடர்ச்சியாக வாசிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது அதனுடைய 15ஆம் அதிகாரம் 4, 5, 2 வசனங்களை வாசித்தால், ஒரு மனுஷன் கனி நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷன் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவனுக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் தேவனுக்கும் அவன் பயனுள்ள ஒரு மனுஷனாக, நல்ல மகிழ்ச்சியாக, எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாக வாழ்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் கனி அவசியம். அந்த கனி எப்படி உண்டாகும் என்றால், ஒன்று ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது பார்க்க முடிகிறது. இப்பொழுது அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக, பலம் நிறைந்ததாக, செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். நீங்கள் தானாக ஒரு நாளும் கனி கொடுக்கவே முடியாது. அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களை, நற்குணங்களை, நற்பண்புகளை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று பல காரியங்களை கற்று, பல காரியங்களை படித்து, தங்களுக்குள்ளேயே தானாகவே நல்லவங்களாக வாழலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? 4 காரியத்தில் நல்ல காரியங்கள் செய்தால் ஆமேன், ஒரு 5 காரியத்தில் அவங்க கெட்ட காரியங்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க. 4 காரியத்தில் நல்ல கனி உடையவங்களாக இருப்பாங்க. 5 காரியத்தில் அவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களால பூரணமாக அந்த கனியை கொடுத்து அவர்களும் சந்தோஷமாயிருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் அவர்களால் வாழ முடியாத ஒரு நிலை இன்றைக்கு காணப்படுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தானாக அதற்கு முயற்சி எடுத்தால் ஒரு நாளும் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. நீங்கள் கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் அவன் வாழ்க்கையில் நற்பண்புகள் வராது, அவனிடத்தில் நற்குணங்களை காண முடியாது, அவன் கனி உள்ளவனாக வாழ முடியாது, அவன் மற்றவர்களுக்கு பயன்படுகிறவனாக வாழ முடியாது. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கனி நிறைந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை நாட்டப்படும் என்றால், நீங்கள் ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைப்பீர்கள் என்றால்,
ஆண்டவர் மேலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், அல்லது ஆண்டவர் மேலே நீங்கள் நிலை நிற்கும்படியாக அவரிடத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கிற அனுபவத்தை கட்டளையிடுவார், பலனை தர ஆரம்பிச்சிருவார், உங்கள் வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்து விடும். அப்படி ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் நிலைத்திருப்பதை குறித்து வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசித்து விட்டால் அவன் வாழ்க்கையில் கனி எப்பொழுது வரும் என்றால், அவன் எவ்வளோ தூரம் ஆண்டவர் மேலே நிலைத்திருக்கிறானோ, விசுவாசத்தை நிலைத்திருக்கிறானோ, அவர் மேலே ரொம்ப உறுதியாக நிற்கிறானோ, அப்படிப்பட்ட உறுதியாய் நிற்கிற மனுஷனால் மட்டும்தான் கடவுளுக்காக கனி கொடுக்க முடியும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை அனுபவிக்க முடியும். உங்களால் நிலைக்க முடிகிறதா ஆண்டவர் மேலே? ஆமீன். வேதத்தில் படித்து பாருங்கள். சங்கீதம் 125 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். ஒரு மனுஷன் எப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்கிற வார்த்தையை எப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள், நல்லா கவனிக்கணும், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும். அப்படி கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் நீங்க கர்த்தர் மேல நிலைச்சிருக்க முடியும். என்னை கவனிக்கிற நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தரை நம்பாமல் இருந்தால், இன்னைக்கு ராத்திரியில் உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இந்த நேரலின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் நம்பி பாருங்கள். கர்த்தரை நம்பி பாருங்கள். அப்படி நம்பினால் நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். அப்படி நிலைத்திருக்கிறவங்களால மட்டும்தான் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, ஒரு சின்ன சூழ்நிலை வரும்போது அப்படியே ஓடி போகிறவர்களால் கனி கொடுக்க முடியாது. கடைசி வரையிலும் ஆண்டவருக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்குள்ளே வந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி ஒரு மனுஷன் பெற முடியும்? அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனாக, நம்பிக்கையில் உறுதி உள்ளவனாக, அவன் என்றென்றைக்கும் முடிவு பரியந்தான். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலெல்லாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த மனிதன் நிச்சயமாக கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவனாக மாறிவிடுவான். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களால் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடிகிறதா? கனி கொடுக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? ஆண்டவருக்குள்ள ஒரு நிலைத்து நிற்கிற தன்மை இல்லை. அதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலனை பார்க்க முடியலை. ஆண்டவருக்குள்ளே வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இன்னும் வரலை, நான் இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறவில்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? கனி நிறைந்த ஒரு வாழ்வு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுக்குள் நிலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் அதே 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது நிலைத்திருக்கிறத குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவர் நிலைத்திருக்கிறத குறித்து சொல்றாரு. நீங்க தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுக்க வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? பலனுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எப்போ உண்டா? வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் பயனுள்ளவர்களாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளவர்களாக, நீங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாறுவதற்கு வார்த்தையில் நிலைக்க வேண்டியது அவசியம்.
ஆண்டவராகிய கர்த்தர் தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகளை எல்லாரையும், விசுவாசிக்கிற எல்லாரையும் வசனத்தை கொண்டு அவங்க நிலைநிறுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விதைக்க ஒரு மனுஷன் புறப்படுகிறான். அவன் போய் விதைக்கும் போது சிலது வழியருகே விழுகிறது, சிலர் முள்ளுகளுக்கு இடையில் விழுகிறது, சிலது கற்பாறைகளுக்கு விழுகிறது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து 100 மடங்கு பலனை கொடுப்பது போல வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பீர்கள். அப்படி யாரெல்லாம் நிலைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் கனி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும்தான் நற்குணங்களை பார்க்க முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் நன்மைகளையும் நீங்கள் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருக்குள்ள நிலைநிற்க முடியலை. போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆனால் நிலைச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும், ஓடிடக்கூடாது, முடிவு பரியந்த நிற்கணும். என்னதான் வரும்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த நெருக்கங்களையும் பாடுகளையும் ஆண்டவருக்காக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுப்பீர்கள். அப்போ முதலாவது நாம் கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பயனுள்ள ஒரு வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்று தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் படிக்கும் பொழுது அதனுடைய 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, ஆண்டவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்லா கவனிங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல நெருக்கம் நமக்கு உண்டானா மட்டும்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். நாம் அவரிலும் அவர் நம்மளிலும், நம்ம அவரிலும் அவர் நம்மளிலும், ஒருவரோடு ஒருவர். அப்படி நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் கனிவுள்ள வாழ்க்கையை காண முடியும். நெருக்கம் இல்லைனா கனியே பார்க்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வரலாம், தேவனோடு கூட ரொம்ப நெருங்கி வர முடியும். அவரை நீங்கள் சமீபமாக வரலாம், அவர் பக்கத்தில் வரலாம், அவரோடு கூட நீங்கள் பயணிக்கலாம், அவரோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கலாம், அவரிடத்தில் நீங்கள் பேசலாம், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும், அவரை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் தேவனிடத்திற்கு நெருங்கி வர முடியும். அநேக நேரங்களில் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த நெருக்கத்தை குலைக்கக்கூடிய காரியம் எது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவம் என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அநேக நேரங்களில் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய புலர்ப்பை கொண்டு வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த உறவிலே எவ்வளவு தூரம் இன்றைக்கு நெருக்கம் இருக்கிறது என்கிறதை பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்கும் அவருக்கு எந்த தடையுமே கிடையாது. அவர் நம்மளை ரட்சிக்க விரும்புகிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நெருங்கி வர முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட அதிகமாய் நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாவ வாழ்க்கை.
அப்படியானால் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? எல்லா மனுஷனும் பாவி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும்போது எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று படிக்கிறோம். பாவம் செய்யாத மனிதன் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். எல்லா மனுஷனும் பாவம் செய்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் இந்த பாவத்தோடு கூட எப்படி மனுஷன் தேவனிடத்தில் நெருங்கி வர முடியுமா என்று பார்த்தால், அப்பாவத்தோடு நெருங்கி வர முடியாது. அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பினவர்களாக தேவனண்டைக்கு நெருங்கி வர முடியும். அப்படி தேவனோடு நெருங்கி வரும்போது தான் நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பலன் நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய பாவத்தை தேவனிடத்தில் வந்து அறிக்கை செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய பாவம் நமக்குள்ளே ரகசிய பாவமாக இருக்கலாம், அந்தரங்க பாவமாக இருக்கலாம், அருவருப்பான பாவமாக இருக்கலாம். ஐயோ உங்களுக்கே நீங்கள் செய்கிறது பிடிக்கலை, சகிக்கலை, நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கே உங்களை பார்த்து ஒரு வெறுப்பு உண்டாகிற விதத்தில் உங்களுக்குள்ள பாவம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்றால், அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அறிக்கை செய்தால் உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினாலே கழுகி நம்மளை அவருக்கு மிகவும் சமீபமாக கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவம் எப்படி அவர் கழுவுகிறாராம் பாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் போல சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும். அடுத்த வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய பாவம் அது சிவேரென்று இருந்தாலும் இரத்தாம்பரம் போல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அந்த பாவத்தை எல்லாம் பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்றார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூவுலகத்தில் மனுஷனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் சிலுவையில் மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் ஏற்கனவே மரித்து விட்டார். உங்களுடைய பாவங்களுக்காக, பூமியில் சகல மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீங்களும் பாவத்துக்காக வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து அவரை தெய்வமாக பின்பற்ற தீர்மானிக்கிற அந்த நிமிஷத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி செல்ல முடியும். அப்படி தேவனோடு கூட நெருங்கி செல்ல உங்க வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் கனியை கெடுப்பது எது? உங்களுடைய பலனை கெடுப்பது எது? உங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக மாற்றி போடுவது எது? பாவம் ஒன்றுதான். எனவே இந்த நாட்களிலே பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வந்தால் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து சகல அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று 1 யோவான் 1:9 படிக்கிற பிரகாரம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை தர விரும்புகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு வேறொரு வழி என்பதே இல்லை. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க இந்த பூமியில் எவருமே இல்லை. நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே ஆமென் கொடுக்கப்படவில்லை. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நாள் இன்றைக்கு. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து அவரிடத்தில் வந்து உங்க பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டு மனம் திரும்ப இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க வாழ்க்கையை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி செல்ல முடியும். மூன்றாவதாக நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை, பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 15ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 2வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, நல்லா கவனிக்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் கனி மாத்திரம் கொடுத்தா போதாது, அந்த கனி நமக்குள்ளே அதிகமாய் 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 அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம், தேவனுடைய சுத்திகரிப்பு நமக்குள்ளே கனிகளை அதிகமாக கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகம் நமக்கு பரிசுத்தத்தை பரிசாக தராது. இந்த உலகம் நமக்கு எதை பரிசாக தருகிறதெல்லாம் பாவம்தான். எங்கு திரும்பினாலும் பாவம், எதை பார்த்தாலும் கேட்டாலும் சென்றாலும் வந்தாலும் இருந்தாலும் நீங்கள் எதை செய்து பாருங்கள், எங்கு பார்த்தாலும் உங்களை பாவ ஈர்ப்பு, பாவ அடிமைத்தனம், பாவ சோதனை நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று ரோமர்கள் நிறுவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்பி சொல்லுகிறது போல, இந்த பாவத்திலிருந்து என்னை யார் மீட்டுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பாவம் எங்கும் பயங்கரமாக இருக்கிறது. அது இப்பொழுது கடைசி காலமாகிவிட்டது. எனவே இப்பொழுது பாவம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. பாவம் எங்கு பார்த்தாலும் பாவம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த காலத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மனுஷன் அவன் தான் தேவனுக்கு கனி கொடுப்பான். எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க பண்ணுகிறார். சுத்திகரிப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். நமக்குள்ளே வசனத்தை கொண்டு ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியினாலே ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அப்படி பரிசுத்தம் நமக்குள்ளே பெருக 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 ஆண்டவருடைய அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பயனுள்ள ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதற்கு சந்தேகமில்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். 1 யோவான் 1:7 வசனத்தில் பார்க்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி உண்டாகிறது? சுத்திகரிப்பு எப்படி உண்டாகிறது? சுத்திகரிப்பு எதனால உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட முடியும். வேற ஒரு வழியுமே இந்த உலகத்தில் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை தவிர வேற எந்த விதத்திலையும் நீங்கள் பரிசுத்தம் அடையவே முடியாது. அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் உள்ள சகல மனுஷனுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்படும். அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி இயேசுவை விசுவாசித்தால் அது உங்களுக்குள்ளே நடக்கும். அதில் 9ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து சகல எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். எனவே இந்த நாளில் நம்முடைய பாவத்தை மறைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் இயேசுவினிடத்தில் வந்து மனம் திறந்து, ஐயோ நான் செய்தது பாவம், நான் செய்தது துரோகம், நான் செய்தது அநியாயம், நான் செய்தது அக்கிரமம், நான் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அயலகத்தாருக்கு விரோதமாக பாவம், யாருக்கு விரோதமெல்லாம் பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்கள் மன்றாடி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் உங்களை அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குறது அவருடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்குகிறாராம்.
எபேசியர் 5:26 நீங்கள் படிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையினால அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பரிசுத்தத்தை ஆழமாய் கொண்டு வருகிறது. நீங்க பரிசுத்தத்திலே பெருக முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2:13 படிக்கும்போது பரிசுத்த ஆவியினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை பலனுள்ளதாக மாற வேண்டும் என்றால் தேவனோடு கூட ஒரு உறவு, ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம், ஆமென் ஸ்தோத்திரம், மாத்திரமல்ல ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாகும்போது நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இயேசு யாரென்று இதுவரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கலாம். இயேசுவுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷ காலம் ஆயிற்று, என் வாழ்க்கை கனியே இல்லை, பலனே இல்லை, நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியலை, ஒரு வெறுப்போடு ஒரு விரக்தியோடு கூட இந்த நாட்களில் உங்கள் வாழ்நாளை நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் இன்றைக்கு தேவனண்டைக்கு நெருங்கி வர தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு செழிப்பையும் ஒரு கனி நிறைந்த ஒரு அனுபவத்தையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலின்னு படித்தோமே, அவர் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்துக்கு அவர் மன்னிப்பு கொடுக்கிறவர். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அவர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர விரும்புகிறார். பலவிதமான பாவ கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? விடுதலைக்கு வழி இல்லை என்று தவிக்கிறீங்களா? யாருமே என்னை விடுதலையாக்க இல்லையே, நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலையாவேன்னு சொல்லி தவிக்கிறீங்களா? இதோ இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை இந்த உலகத்திலே தந்து உங்களை மேன்மைப்படுத்தி நித்தியத்திலேயே உங்களை சந்தோஷமாக வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பு தகப்பனே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, நேரில் பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பாவ அடிமைத்தனத்தில் விழுந்து ஐயோ வாழ்க்கையில் விடுதலை இல்லை, கனி இல்லை, வாழ்க்கையில் ஒரு பலனை, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை என்னால் வாழ முடியலை, என் வாழ்க்கையை எனக்கு வெறுப்பாய் போயிட்டுன்னு சொல்லி ஏங்குகிற, தவிக்கிற, சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்க்கையே வீணாக்கி விட்டேன் என்று கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான, பிரயோஜனமான, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க கர்த்தர் செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.